புதிய தேர்வு பிரச்சார துவக்க விழா நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கருமந்துறையில் உள்ள வெற்றி விநாயகனை தரிசித்துவிட்டு நாம் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்ட பொழுது தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதேபோல சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு போட்டியிடுகின்றன. அந்த 18 இடைத்தேர்தலிலும் வெற்றி வாகை சூடும் என்பதை இந்த தேர்தலிலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே தொட்டது துறந்தோம் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் கருமந்துறையிலே வெற்றி விநாயகனை தரிசித்துவிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாக முதலில் வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய தினம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருந்தால்தான் நாட்டு மக்கள் வளமாக வாழ முடியும். ஆகவே நிலையான ஆட்சி ஏற்படுவதன் மூலமாக உறுதி தன்மைக்குடைய ஆட்சி மத்தியிலே அமைகின்றது மூலமாக நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரத நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணிகள் வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பது நேரத்திலே தெரிவித்து, ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும், நாடு செழிக்கும். ஆகவே பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தான் தர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். நடைபெற்று முடிந்த அண்மையிலே தீவிரவாதிகள் தாக்குதல் இந்தியாவை ஒட்டி நமக்கு பல்வேறு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் இந்திய நாடே நிலைகுலைந்து நின்றது. யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. நம்முடைய ராணுவ வீரர்கள் வாகனத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது பயங்கரவாதியால் பயங்கர செயலால் அவர்கள் கொல்லப்பட்டனர். 40 பேர் ஒரே இடத்தில் மாய்ந்தார்கள். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அந்த சகோதரர்கள் இன்னுயிரை நீத்தார்கள் நமக்காக. அப்படிப்பட்ட துயர சம்பவம் இனி இந்திய மண்ணிலே எந்த ஒரு இடத்திலும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நிலையான ஆட்சி மத்தியிலே வர வேண்டும். இந்த துயர சம்பவம் நடைபெற்றதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதத்திலே இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தார்கள். நம்முடைய அண்டை நாட்டில் இருக்கின்ற பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய விமானப்படை மூலமாக குண்டுகள் வீசி அந்த பயங்கரவாதிகளை அழிக்கப்பட்டோம். அந்த அழிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய விமானப்படை விமானி ஒருவர் அண்டை நாட்டுடைய சிப்பாய் இடத்திலே சிக்கிக் கொண்டார். அப்ப சிக்கிக் கொண்ட பொழுது நாம் அத்தனை பேரும் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அந்த தொலைக்காட்சியிலே பார்த்த காட்சி இன்னும் நம் கண்முன் இருக்கின்றது. தனக்கு இன்னல் ஏற்படும், தன் உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்ற நிலையில கூட ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்பை கருதி தன் உயிரை துச்சமென நினைத்து 130 கோடி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விதத்திலே
நாம் கொடுக்கின்ற ஆக்கமும் ஊக்கத்தின் அடிப்படையிலே மிடுக்கோடு அவர் பேட்டி அளித்தார். அந்த வீரம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்கப்பட்ட பெருமை. ஆகவே இந்த நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் சிறப்பான முறையில் நாட்டை ஆண்ட காலத்திலே நம்முடைய சிப்பாய் மிடுக்குடன் அண்டை நாட்டு சிப்பாயிடத்திலே கை செய்யப்பட்டது கூட மனமுறையாமல் தைரியமாக வீர கம்பத்தோடு தோன்றிய காட்சி அத்தனை பேர் முன்னின்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். அது மட்டுமல்ல, கைது செய்யப்பட்ட அந்த விமானியை பத்திரமாக நம்முடைய நாட்டுக்கு மீட்டெடுத்த பெருமை பாரத பிரதமரை சேரும். எந்த ஒரு நாட்டில் நம்முடைய சிப்பாய் கைது செய்யப்பட்டு மீட்டெடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாறை நம்முடைய பாரத பிரதமர் படைத்தார். ஆகவேதான் நாம் கூட்டணி அமைத்து அவரை ஆதரிக்கிறோம். நாடு முக்கியம், நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். ஆகவே எதிரியுடைய அச்சுறுத்தலை தூள் தூளாக்கக்கூடிய தகுதியும் அவருடைய ஒருவரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை வேண்டும். அந்த வலிமையான தலைமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர் தான் நாட்டிற்கு வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைமை மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆதரித்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அறிவித்தார் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலே நடைபெறுகின்ற தேர்தல். என்றைக்குமே தர்மம் தான் ஜெயித்த வரலாறு உண்டு. அந்த தர்மம் நம்ம இடத்துல இருக்கின்றது. இந்த தேர்தலிலே தர்மத்தை நிலைநாட்டுங்கள், உண்மையை நிலைநாட்டுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள். நல்லது ஒரு ஆட்சி மத்தியிலே வர வேண்டும், தமிழகம் செழிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இருவரும் தலைவர் கண்ட கனவு. அந்த கனவை நனவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல சேலம் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய சகோதரர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை பற்றி இதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். ஆக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இதே புரட்சித் தலைவர் அம்மா ஆகட்டும், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதார உயர்வுக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய உயிரை மாற்றிய தலைவர்கள் உருவாக்கிய இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த இயக்கத்தில் இருக்குது? தனக்கென்று வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவர்கள். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறுதி வரை மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தார். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனக்கென்று குடும்பம் கிடையாது, மக்கள் தான் தன் குடும்பமாக நினைத்தார். மக்களை நினைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாள்தோறும் அளித்து தன்னுடைய உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் இரவு பகல் வாராமல் மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற இருவரும் தலைவருடைய ஆட்சியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் களத்திலே இறங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய வாழ்ந்த காலம் சாதாரண காலம் அல்ல. இன்றைக்கு மண்ணிலே எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தோன்றுகின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் வாழ்கின்ற இடைப்பட்ட காலத்திலே தான் சாதித்த சாதனைகள் தான் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் ஆட்சி காலத்தில் செய்த சாதனை இன்றைக்கும் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கின்றன. அவர் மறைந்து பல ஆண்டுகளும் ஆனாலும் அவர்கள் போட்ட திட்டம் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள திட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்ந்த காலத்திலே முதலமைச்சராக இருந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்ந்தது. எந்த ஒரு குடும்பத்திற்கும் திட்டம் சேராத குடும்பமே கிடையாது. ஏதாவது நல்ல ஒரு திட்டம் கிடைக்கப்பட்ட வரலாற்று படைத்தவர் நம்முடைய இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா. எண்ணி பாருங்கள், எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆட்சிகள் வருகின்றன. ஆனால் தமிழகத்திலே இளைஞர் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன, உயிரோட்டமுள்ள திட்டமாக இருக்கின்றன.
கிராமத்திலிருந்து நகரம் வரை அத்தனை மக்களும் இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பயன்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லந்தோறும் திட்டங்கள் போய் சேர்ந்தது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தாலே கிராமத்திலே வாழ்கின்ற கூட உயர்ந்த நிலையை பார்க்க முடிகிறது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட குடிசையில் வாழ்கின்றவன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதை அம்மாவுடைய ஆட்சியை காண்பித்தார். அதையெல்லாம் மீண்டும் உணவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருவருக்கு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதே போல சேலம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு 8 லட்சத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஏற்காடு, ஆத்தூர் மற்றும் கெங்கவெளி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடி திட்டத்தினை அம்மாதான் உங்களுக்கு வழங்கினார். எந்த ஆட்சியிலும் கிடைக்கவில்லை. வறட்சியான காலத்தில் கூட பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல கருமந்துறையிலே மலைவாழ் மக்களுடைய அந்த குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே அம்மாவுடைய ஐடிஐ கல்லூரியை அம்மா தான் கொடுத்தாங்க. மலைவாழ் மக்களை வாழ வைத்த தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இங்குள்ள அனைத்து மலைப்பகுதி கிராமங்களுக்கும் மின்சார வசதி எந்த ஆட்சியில் கிடைச்சது? இன்றைக்கு மலை பிரதேசங்களிலே மலைவாழ் மக்கள் இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்தார்கள். அந்த நிலையை கூட அம்மாவுடைய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த மலைவாழ் மக்களுக்கு மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி மின்சார வசதி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதை இப்படி அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல கருமத்துறையிலே 24 படுக்கை வசதி கொண்ட அரசு மருத்துவமனை. இங்கே கிராமம் சூழ்ந்த பகுதி, இந்த கிராமம் சூழ்ந்த பகுதியிலே யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக 24 படுக்கை கொண்ட இன்றைக்கு அரசு மருத்துவமனையை அம்மாவுடைய அரசு தான் கொண்டு வந்தது. அதே போல அனைத்து மலைவாழ் மக்களும் நேரடியாக சென்று குளிரூட்டு வாங்கும் பால் கொள்முதல் செய்ய ஆணையிட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி, அந்த விவசாயிகள் வேளாண் பெருமக்கள் உபதொழிலாக கால்நடை வளர்க்கின்றார்கள். அந்த கால்நடை மூலமாக பால் உற்பத்தியை பெறுகின்றார்கள். அந்த பாலை இங்கே கொண்டு வந்து குளிரூட்டு நிலையம் மூலமாக சேமிக்க வைக்க ஒரு ஏற்பாடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இன்றைக்கு மலைவாழ் மக்கள் இருக்கின்ற வசிக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாயிலே சாலை வசதியை செய்து கொடுத்த அரசும் அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த கிராமப்புற மக்களுக்கு நல்ல சாலை வசதி கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். அதே போல கருமந்துறை வியாபாரிகள் கோரிக்கையை ஏற்று சாலையோர வியாபாரிகளுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக 40 கடைகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அனைத்து மலைவாழ் மக்களும் வனத்துறை சட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு